ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் லைட். இந்த லெசன் 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் டேர்மில் வந்துட்டு தேர்ட் யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த லெசனோட புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிற லெசன் நேம் வந்துட்டு லைட். ஃபர்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், mirrors having a curved reflecting surface are called as dash. Options are A plane mirrors, B spherical mirrors, C simple mirrors, D none of the above. Correct answer is B spherical mirrors. அதாவது கர்வ்டு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். நம்ம பிளெயின் மிரர்ஸ்லாம் பார்த்தோன்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கிற மிரர்லாம் ஃப்ளாட்டாக இருக்கும். அதுவே கர்வ்டு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின், த ஸ்பெரிக்கல் மிரர் வித் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் கர்வ்டு இன்வர்ட் இஸ் கால்ட் dash. Options are A convex mirror, B concave mirror, C curved mirror, D none of the above. Correct answer is option B concave mirror. ஸ்பெரிக்கல் மிரர்லேயே வந்துட்டு கர்வ் இன்வர்டாக அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்துட்டு இன்வர்டாக கர்வ் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அதை கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் கொஸ்டின், த சென்டர் ஆஃப் எ ஸ்பியர் ஆஃப் விச் the reflecting surface of a spherical mirror is a part is called dash. Options are A pole, B center of curvature, C radius of curvature, D aperture. Correct answer is option B center of curvature. The spherical mirrorல இருக்கிற center of a sphere தான் வந்துட்டு center of curvature அப்படின்னு சொல்லுவாங்க. Fourth question, the spherical mirror used as a rear view mirror in the vehicle is dash. Options are A concave mirror, B convex mirror, C plane mirror, D none of the above. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி கான்வெக்ஸ் மிரர். நம்ம இப்போ பைக்கில் கார்லலாம் வந்துட்டு ரியர் வியூ நம்ம பின்னாடி என்ன வருதுன்றதை பார்க்கறதுக்கு வந்துட்டு ஒரு கண்ணாடி இருக்கும் இல்லையா, அதுதான் கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியர் வியூனா வந்துட்டு நம்மளோட பேக் வியூ, நம்மளுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்றதை பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கான்வெக்ஸ் மிரர். நம்ம கான்கேவ் மிரரில் வந்துட்டு கர்வ் வந்துட்டு இன்வர்டில் இருக்கும் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸு. இதில் வந்துட்டு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்துட்டு அவுட்வர்டில் இருக்கும். Fifth question, the imaginary line passing through the center of curvature and pole of a spherical mirror is called dash. Options are A center of curvature, B pole, C principal axis, D radius curvature. Correct answer is option C principal axis. Sixth question, the distance from the pole to the focus is called dash. Options are A pole length, B focal length, C principal axis, D none of the above. Correct answer is focal length. Seventh question, focal length is equal to the half of the dash. Options are A center of curvature, B axis, D radius of curvature, D none of the above. Correct answer is option C radius of curvature. இப்போ வந்து ஃபோக்கல் லென்த் வந்து ஃபோக்கல் லென்த்தோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பை 2, அதாவது இட் இஸ் ஈக்குவல் டு த half of the radius of curvature. Eighth question, if the focal length of a spherical mirror is 20 cm, what is the value of its radius of curvature? Options are A 10 cm, B 5 cm, C 20 cm, D 15 cm. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 20 சென்டிமீட்டர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபோக்கல் லென்த்தோட ஃபார்முலா என்னென்னா ஃபோக்கல் லென்த் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பை 2. அப்போ வந்து இங்கே ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பை 2. அப்போ 2 வந்துட்டு நம்ம லெஃப்ட் சைட் கொண்டு வந்தோம்னாக்கா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஈக்குவல் டு 10 into 2 20 சென்டிமீட்டர். Ninth question, if the image and the object distance is same, then the object is placed at dash. Options are A infinity, B at F, option C between F and P, option D at C. Correct answer is option D at C. 10th question, the refractive index of water is dash. Options are A 1.0, option B 1.33, option C 1.44, option D 1.52. Correct answer is option B 1.33. அதாவது என்னென்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தா, இப்போ வந்து நம்ம லைட் பார்த்துருக்கோம். லைட் வந்துட்டு நம்ம ஒரு சர்ஃபேஸில் வந்துட்டு அது பட்டுச்சுன்னா அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸில் பட்டுச்சுன்னா அது வந்துட்டு அந்த சர்ஃபேஸ் மேலே பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுவே வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த வாட்டர்லலாம் பார்த்தோன்னாக்கா தண்ணி வந்துட்டு என்ன ஆகும்னா அந்த வாட்டருக்குள்ளே வந்துட்டு பாஸ் ஆகும். லைட் வந்துட்டு வாட்டருக்குள்ளார பாஸ் ஆகும். அப்படி பாஸ் ஆகும்போது வந்துட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகாமல் அங்கேருந்து கொஞ்சம் அந்த லைட் வந்துட்டு கொஞ்சம் பெண்ட் ஆகி அது வந்து ட்ராவல் பண்ணும். அதை தான் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்படி பார்த்தோன்னா வந்துட்டு வாட்டருக்கு வந்துட்டு ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தா 1.33. Next நம்ம பார்க்க போகிறது fill in the blanks. First question, the spherical mirror used in a beauty parlor as makeup mirror is dash. கரெக்ட் ஆன்சர் இஸ் கான்கேவ் மிரர். நம்ம பியூட்டி பார்லரில் யூஸ் பண்ணுற அந்த மிரர் வந்துட்டு கான்கேவ் மிரர். வெஹிக்கிளில் யூஸ் பண்ணுற மிரர் வந்துட்டு கான்வெக்ஸ் மிரர். Second question, geometric center of the spherical mirror is dash. Correct answer is pole. Geometric center, spherical mirror ஓட geometric center வந்துட்டு pole. Third question, nature of the images formed by a convex mirror is dash. Correct answer is virtual image. Fourth question, the mirror used by the ophthalmologist to examine the eye is dash. Correct answer is concave mirror. அதாவது ஆப்தமாலஜிஸ்ட்னா வந்துட்டு ஐ டாக்டர், அவங்க வந்துட்டு ஐ செக் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற மிரர் வந்துட்டு கான்கேவ் மிரர். Fifth question, if the angle of incidence is 45 degree, then the angle of reflection is dash. Correct answer is 45 degree. எப்பயுமே வந்துட்டு angle of incidence is always equal to angle of reflection. So correct answer is 45 degree. Sixth question, two mirrors are parallel to each other, then the number of images formed is dash. Correct answer is infinite. ரெண்டு மிரரை வந்துட்டு நம்ம பேரலாக வைக்கிறோம் அப்படின்னா அதில் ஃபார்ம் ஆகிற இமேஜஸ் வந்து எவ்வளோ என்ன நம்பரில் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இன்ஃபினிட் நம்பரில் இருக்கும் அது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கான்வெக்ஸ் மிரர். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு ரியர் வியூ மிரர். ரியர் வியூனா பேக் வியூ மிரர். வெஹிக்கிள் யூஸ் பண்ணுற மிரர் தான் இந்த கான்வெக்ஸ் மிரர். செகண்ட் கொஸ்டின், பேரபாலிக் மிரர். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ரேடியோ டெலஸ்கோப்ஸ். தேர்ட் கொஸ்டின், ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் பிளேன் மிரர். பிளேன் மிரரில் லைட் வந்துட்டு படும்போது அது வந்துட்டு ரிஃப்ளெக்ஷன் வந்து ரெகுலராக இருக்கும், ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் தான் இருக்கும். இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வால். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்னெல்ஸ் லா. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் sin i by sin r equal to mu. செகண்ட் கொஸ்டின், டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு ரெயின்போ. தேர்ட் கொஸ்டின், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் c by v is equal to mu. ஃபோர்த் கொஸ்டின், மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன். இதுக்கு கரெக்ட் ஆன்சர் கெலிடியோஸ்கோப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.